வணக்கம், வெல்கம் டு குந்தவி குக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரைக்கீரை புளி கடையல். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரைக்கீரை ஒரு கட் நல்லா ஆஞ்சிட்டு அதை கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், 3 தக்காளி, ஒரு 5-6 மிளகா, லெமன் சைஸ் புளி, வெங்காயம் 1. இப்போ நம்ம இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ண அரைக்கீரையை குக்கரில் போட்டுடணும். அடுத்தது தக்காளி கட் பண்ணியிருந்தானே அதையும் பச்சையாக போட்டுருங்க. வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை போடுங்க, மீதி வெங்காயத்தை தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். மிளகா, கத்திரிக்காயை கடைசியில் போடுங்க. புளியும் போடுறேன். 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டு கொண்டாந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க, நம்ம கீரை குக்கரில் வச்சு ஒரு 4 சவுண்டு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். குக்கரில் அந்த ஸ்டீம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். இது ஏன்னா அப்போ தான் பசுமையாக இருக்கும். கீரை தாளிக்க போகிறோம். என்னென்ன போட்டு தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன், தனியா பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் போடும் பொழுது இப்படி சும்மா கையில் ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. அடுத்தது வெங்காயம், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோமா. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போடுறேன். அடுத்தது சீரகம், அடுத்தது தனியா, வெங்காயம். பாருங்கம்மா, பொன்னிறமாக வதங்கியிருக்கு. வெங்காயம் தாளிச்சு கொட்டி உப்பு போட்டிருக்கேன். இப்போ கடைய போகிறேன். எப்படி கடையிறது அப்படிங்கிறது சொரக்காய் சட்னி கடையிறதில் காமிச்சிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா நைஸாக கடைஞ்சிட்டேன். இப்போ அரைக்கீரை புளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய குந்தவி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.